ஹாப்பி பர்த்டே டு அண்ணாமலைஜி. அண்ணாமலைஜி இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். திரு அண்ணாமலைஜி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அண்ணாமலைக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். வெரி ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. விஷ் ஹாப்பி பர்த்டே சார். All the best for him and happy birthday wishes. விஷ் ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே அண்ணா. ஹாப்பி பர்த்டே. Happy birthday to the best politician Annamalai. வாழ்க வளமுடன். I wish him along, and as a BJP leader, he should do a lot for the country and Tamil Nadu. இந்த அண்ணாமலை அவர்கள் நீடூழி வாழ்க. அண்ணாமலை அவர்கள் இன்று போல் என்றும் நல்லபடியாக வாழ அல்லாமல் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். அவர் நீடோடி வாழ வாழ்க வாழ்க என வாழ்த்துகிறேன். சார், அண்ணாமலை அவர்களுக்கு வர ஜூன் 4ஆம் தேதி 40வது பிறந்தநாள். அண்ணாமலை அவர்கள்ட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன சொல்லுவீங்க? டேட்டாவோட பேசுறாரு, கேட்குற கேள்வியெல்லாம் டான் பதில் சொல்லுவார். சில பேர்லாம் வந்து சமாளிப்பாங்க. அவரோட நாலேஜ் அண்ட் இந்த சின்சியாரிட்டி டுவர்ட்ஸ் ஹிஸ் ஒர்க். அரசியலில் வந்து பக்காவாக இருக்கிறார் சார். அவர் வந்து நல்ல ஒரு டிசிப்ளின் உள்ளவருங்க. யாருக்கிட்ட பேசுனா அந்த டிசிப்ளினோட பேசுறாரு, நல்ல முறையாக நடந்துக்கிறார் சார். இந்த எங்கேஜில் வந்துட்டு அவருடைய பேச்சு எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. அது மாதிரி அரசியல்வாதி பார்க்கறது கஷ்டம். அந்த மாதிரி ஆள் தான் இன்னைக்கு நாட்டில் தேவை. தமிழ்நாட்டுக்கு நிஜமாக ஒரு வெடிவெள்ளி மாதிரி அவருக்கு ஜூன் 4ஆம் தேதி பிறந்த நாள் அன்னைக்கு அவர் வெற்றி பெற்று கோயம்புத்தூர் மக்களவை தலைவர் ஆகணும்னு சொல்லிட்டு என்னோட வாழ்த்துக்களை சொல்கிறேன். அதே மாதிரி இல்லாமல் அண்ணா முதலமைச்சர் ஆகணுங்கிறது என்னோட வாழ்த்து. He is a very good leader, a dynamic leader. He is a very appropriate person for BJP party. So I have confidence on him. So he will be a good leader to Tamil Nadu in the future. அவர் கொஞ்சம் போல்டாக இருக்கார் நிறைய விஷயத்தில். ரொம்ப நல்ல மனுஷன். He is a very confident person. மனசில் பட்டு பேசிடுவாரு. ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் சார். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்காரு. யார் தப்பு பண்ணாலும் தப்புன்னு சொல்றாரு. நல்ல ஒரு யங் லீடர், டைனமிக்கா வராரு. இது ஒரு அக்ரெசிவ்னஸ், உத்வேகம். யங் ஜெனரேஷனுக்கு ஐ திங்க் he will be a good example, ரோல் மாடலா இருப்பாரு. நேர்மை சார், young and energetic. He wants to do something for the state. அவரோட நேர்மை, கடமை, கட்டுப்பாடு, கண்ணியம், அப்புறம் டிரான்ஸ்பரன்சி எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. ஹார்ட் ஒர்க்கிங், சின்சியர். பிரசிடென்ட் தில்லா போல்ட்டா எல்லா வேலையும் செய்கிறாரு. ஒரு சூப்பர் ஸ்டார் ஒரு படத்துல சொல்லியிருந்தாரு, சும்மா அதிருது இல்லைன்னு. அது வந்து சினிமாவுக்கு அதிருது. ஆனா இன்னைக்கு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும், கல்கட்டால இருந்து மும்பை வரைக்கும் எங்க போனாலும் அதிருதில்ல. இவர் தான் அதிருதில்ல. யார் காரணமா? மோடி சொல்றீங்களா? அண்ணாமலை சார் அதிருது. இந்த ஜென்மாலையும் சரி, போன ஜென்மால இவர் வந்து மோடி மாதிரி அவ்வளோ தியானமும் மூச்சு பயிற்சியும் பண்ணியிருக்கணும். அது மாதிரி பண்ண ஒருத்தர் பேச்சை தான் 142 கோடி மக்களும் கேட்பாங்க. இன்னைக்கு கேட்குறாங்க. இவர் பேசினா அதிருது. அவர் வந்ததுக்கு அப்புறம் பாஜக வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வளர்ந்துருக்கு. அண்ட் அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் எல்லாமே இறங்கி வேலை பண்ண ஆரம்பிச்சோம். பாரதிய ஜனதாவில் நின்னவங்கள ஒரு 3 பேர் வந்துட்டாங்கன்னா, 3 பேர் எம்பியா வந்துட்டாங்கன்னா, அந்த 3 பேருக்கு மந்திரி பதவி கொடுக்குறாங்க. அப்போ அவரால் வளர்ந்துருக்குன்னு தானே அர்த்தம். வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கு. இவர்னா அண்ணாமலைக்கு வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர் விட இவர் வந்து நல்லா பண்றாரு. ஏன்னா முன்னாடி வந்து பாரதிய ஜனதா வந்து அங்கொன்று இங்கொன்றுமா இங்கே குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும்தான் ஓட்டு வாங்கியிருந்தாங்க. இப்போ தமிழ்நாடு முழுக்க ஒரு வேவ் கிரியேட் ஆயிருக்கு. அந்த வேவ் கிரியேட் ஆனதே மிகப்பெரிய வெற்றி. தமிழ்நாடு அரசியலை நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் இது வந்து இதேமாரி எவ்வளோ கஷ்டமான வேலையை அண்ணாமலை செஞ்சிருக்காருன்னு. தனிப்பட்ட முறையில் இறங்கி அடிச்சிருக்காரு. ஸோ இவர் தான் வந்து சென்டர் பாயிண்டாகவும் இருந்திருக்காரு இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை. இவரை திட்டுறாங்களோ இல்லை வாழ்த்துறாங்களோ இல்லை இவரை சுற்றி தான் அந்த அரசியல் இருந்திருக்கு. இப்போ ஜெயலலிதா சார்பாகவும் முன்னாடி கலைஞர் இருந்தபோது கலைஞருக்கும் இதே மாதிரி தான் இருந்தது. இப்போ அடுத்து அது அப்படியே மாறி இங்கே இவர் சைடு மாறி. அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் பிஜேபி வளர்ந்துருக்கு தமிழ்நாட்டில். முதல்ல நிறைய பிஜேபி லீடர்ஸ் இருந்தாங்க. they are also very good, but they are not very dynamic and very aggressive in retaliating to DMK. He is the only person. தாராளமாக வந்திருக்குது. மக்கள் மனதில் ஒரு சிறந்த மாற்றம் ஏற்பட்டிருக்குது. யாராலும் மறுக்க முடியாது. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டட் இருக்காங்க சார். 100% growth ஆயிருக்கு சார். சார் நான் 98லேருந்து பிஜேபியில நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். திருச்சியில் வந்து குமாரமங்கலம் நின்னாரு. அப்புறம் வந்து நம்பியார் பையன் நின்னாரு, சுகுமார் நம்பியார்னாரு. நான் அப்பயே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ உள்ள பிஜேபி வர இப்போ உள்ள பிஜேபி வர பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு சார். கண்டிப்பாக இவங்க எதிர்பார்க்குற லெவல் கண்டிப்பாக வருவாங்க சார். முன்னே விட இப்போ இந்த இவரோட பிரிவில் there is a visibility we can see. ஆனால் மாற்றம் நல்லது தானே. எல்லா இடத்துலையுமே ஒரு மாற்றம் நல்லது தான். Definitely sir, percentage of vote bank will increase. பிஜேபிக்கு Definitely. மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. பிஜேபி தாமரையோட இதை வந்து கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கு. பாஜக உள்ளுக்குள்ள தமிழ்நாட்டில் இருந்தது. பல பேர் பயந்துட்டு சும்மா இருந்தாங்க. இவருடைய தைரியம் வந்து அவங்களெல்லாம் மேலே கொண்டு வந்திருக்கு. அண்ணாமலை வந்து அரசியலை கத்துக்குட்டி அவருக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு ஏடிஎம்கேவா இருந்தாலும் சரி, டிஎம்கேவா இருந்தாலும் சரி, இந்த 2 கட்சிகளும் மாற்றி மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே. அவங்களுக்கு எதிர்த்த மாதிரி அவங்களுக்கு கேள்வி கேட்கறவங்கள அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து பிடிக்காது. ஆனால் மக்கள் மத்தியில் அவருக்கு என்ன தெரியுங்கிறது மக்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை. அவர் கற்றுக் கொடுப்பார். உங்களுக்கு அவர் கற்றுக் கொடுப்பார். ஏன் இவனுங்க பயப்படுறாங்களே?
இவரு பேச்சை பார்த்து பயப்படுறாங்க. இவரு நல்லாவே பண்றாரு. ஏதாவது சொல்லி அமுக்கணும், அவர் டம்பி பண்ணணும், ஏதோ பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் முடியல. வந்து பயப்படுறாங்கன்னு நான் ஃபீல் பண்றேன். அண்ணாமலையோட வளர்ச்சியும் பாரதிய ஜனதா வளர்ச்சியும் பார்த்து பயப்படுறாங்க. அந்த பயத்தோட வெளிப்பாடு தான் இவங்க இப்படி பேசுறாங்களே தவிர மற்றபடி வந்து இவங்களுக்கு வந்து ஒரு இது இல்லை. ஏன்னா இவங்களோட ஓட்டு சதவீதம் குறையுதுங்கிறது கண் கூட தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு பயம் வந்துருச்சு. சரி, நம்மளே ரூல் பண்ணிட்டு இருந்த இடத்துல வேற ஒருத்தர் வராங்கிறது உங்களுக்கு பயமா இருக்கு. யாராவது ஏதாவது ஒன்று சொல்லலாம். ஒரு கட்சி வளர்ந்து வருது, ஒரு கட்சி மக்கள் இடத்துல பரவி நல்லா இருக்குது, ஒரு நம்பிக்கை ஏற்படுற நேரத்தில் இந்த மாதிரி வேண்டாதெல்லாம் சொல்லி ஏதாவது ஒன்று ரிப்பேர் பண்ணி போடுறது, அவ்வளோதான். அவருக்குள்ள படிப்பறிவு, அவருக்குள்ள நாலேஜுக்கு வந்து அவங்களாம் அவர் ஈக்குவலுக்கு வர முடியாது சார். அவர் நல்ல நாலேஜ் பர்சன் சார். எனக்கு தெரிஞ்சு இவங்க அவங்கள பேசுற அளவுக்கு அவங்க தகுதியான ஆள் கிடையாது சார். He will be an alternative for these two, no doubt on it. But anything takes its own time. உடனே நம்ம மாற்றத்தை எதிர்பார்க்க முடியாது. பட் இந்த மாதிரி இவர் கண்டினியூ அப்படியே அரசியலில் பயணிச்சாருன்னா டெஃபினட்டாக ஒரு மாற்றம் வரும். எதுவுமே எடுத்தோன்னு நடந்துடாது சார். அவர் வந்து பேசிக்காக இறங்கியிருக்காரு. கிராமத்திலிருந்து ஒரு ஆட்களையாக போய் பார்த்து என்ன பண்ணணுமோ அது பண்ணிட்டு இருக்காரு. இந்த வளர்ச்சி இந்த எலெக்ஷன்லேயும் தெரியும், போக போகவும் தெரியறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. என்ன சார் 2 வருஷம் தான் ஆகுது ஒரு அண்ணாமலை அவர்கள் இங்க தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள வந்து எப்படி இவ்வளவு போக்கிறீங்க அண்ணாமலை மேல? விளையும் பெயர் முளையில் தெரியும். படித்தவருங்க அவரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்தவங்க. இப்போல்லாம் 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு வந்த மினிஸ்டருங்கெல்லாம் ஐஏஎஸ் மிரட்டுறாங்க, நீதிபதியை மிரட்டுறாங்க. அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. மக்களோடு பழகி இருக்கிறாரு, அதுதான் ஒரு குவாலிஃபிகேஷன். சின்ன பையன் பெரிய பையன் கிடையாது. வாட் இஸ் விஷன் இல்லையா? ஒருத்தர் தொலைநோக்கு பார்வைன்னு இருக்கு இல்லை, நாட்டுக்கு என்ன பண்ணணும், அந்த ஒரு மைண்ட் செட் தானே வேணும். சும்மா 70 வயசு எனக்கு கூட 60 வயசு ஆச்சு, என்ன வச்சு என்ன பண்ண முடியும் நாடு? நம்ம தமிழகத்தில் ஒரு வெற்றிடத்தில் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு லீடர்ஷிப் வேணும். ஏன்னா 2 கழகங்களையும் பார்த்து மக்களுக்கு வந்து ஒரு போர் அடிச்சு போச்சு. உண்மையில சொல்ல போனால் போர் அடிச்சு போச்சு. அதை மாதிரி டயத்தில் ஒரு நல்ல ஒரு லீடர் வேணுங்கிறது பார்க்குறப்போ அண்ணாமலை வந்து நல்ல ஒரு லீடராக தெரியுறாரு. அவர்கிட்ட ஒரு தெளிவான ஒரு பார்வை இருக்கு. எல்லா கேள்விகளுக்கும் கரெக்டான பதில் வருது. அவர் கேட்குற கேள்விக்கு எதிர் தரப்புலேருந்து பதில் வராத அளவுக்கு நல்ல கரெக்டான கேள்வியும் கேட்குறாரு. அரசியலில் நிறைய நுணுக்கங்கள் தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஒரு 10 வருஷத்துக்கு மேலே வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்த நேர்மையும் இருந்திருக்கு. அதோட சேர்ந்து ஒரு அரசியல்வாதியாகவும் இருக்கிறதுனால ஒரு நேர்மையான தலைவர் தமிழ்நாட்டு கிடைச்சிருக்காருன்னா என்னோட பார்வையாக இருக்கு. ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவர் நல்ல ஒரு விஷயம் தெரியும். எல்லாம் வெளி ஸ்டேட்லாம் அதுக்கு இப்போ தேர்தலுக்கு போகும்போது நல்லா இது பண்ணியிருக்காரு சார். நான் வந்து போன எலெக்ஷன் வரைக்கும் நான் ஏடிஎம்கே தான் ஓட்டு போட்டிருந்தேன் சார். நான் வந்து எனக்கு அம்மா ரொம்ப பிடிக்கும். அம்மாவுக்கு அப்புறம் சரியான ஆள் கிடையாது ஏடிஎம்கேல. அம்மாட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கம்பீரமான ஒரு இது இருக்குன்னா அடுத்தது வந்து எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை இருக்கு. முன்னாடியே வந்து என்ன சொன்னாங்க, நோட்டா கட்சின்னு தானே சொன்னாங்க. இப்போ வந்து அப்படி கிடையாது இல்லையா? இப்போ வந்து 2வது பிளேஸா, அது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ், இப்போ வந்து 10% மேலே 15% மேலே வாங்குமா அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வந்திருக்குனாக்கா அது அண்ணாமலையோட ஒரு இது மட்டும் தான். அண்ணாமலைக்கு அப்புறம் நல்ல ஃபியூச்சர் இருக்காண்ணா தமிழ்நாட்டில்? கண்டிப்பாக இருக்கு. நான் என் சர்க்கிளில் சொல்கிறாங்க அவர் நல்லா பண்ணுறாரு, நல்லா பேசுகிறாரு. பிஜேபின்ற ஒரு வார்த்தையை விட்டுடுங்க, அவருடைய செயல்பாடுகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லை, அவர் ஒரு யங்ஸ்டரா இருக்காரு. யங்ஸ்டரா இருந்துட்டு மற்ற இப்போ அண்ணா திமுக டஃப் கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கொடுக்கலாம். அவர் பார்த்தாலே நிறைய பேர் பயப்படுறாங்களே. சரி, அண்ணாமலையோட ஃபியூச்சர் எந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அண்ணாமலையோட ஃபியூச்சர் வந்து சொன்னா நீங்க இது பண்ணக்கூடாது. பிரைம் மினிஸ்டருக்கு உண்டான அத்தனை கேட்டகரியும் அவர்கிட்ட இருக்கு சார். நீங்க எல்லாம் சிஎம் சொல்றீங்க, ஆனா கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா ஹிந்தி கத்துக்கிட்டு ஹிந்தி பேச ஆரம்பிச்சிட்டார். என்னோட விபி வந்து பெங்களூர் தான் சார். அவர் ஒவ்வொரு மீட்டிங்ல வந்து அண்ணாமலை பத்தி பேசாம இருக்க மாட்டார் சார். ஆக்சுவலி எங்க வீட்டுக்கு எய்த்தாவில் வந்தார் சார். அவரோட நின்று நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து போட்டோ எடுத்துக்கிட்டேன் நான். கண்டிப்பா சார், அது என்னால இன்னி வரைக்கும் மறக்க முடியாது. எங்க வீட்டில் வந்து ஒரு காஃபி சாப்பிட சொன்னேன். அடுத்த ட்ரிப் நான் வரப்ப கண்டிப்பா வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சார். அண்ணாமலை அவர் வயசும் என் பையன் வயசும் ஒன்று. எனக்கு பையன் மாதிரி. அவர் சொந்த வாழ்க்கையிலையும் அரசியல் வாழ்க்கையிலையும் எங்கேயோ ஒரு உச்சத்தை தொட போறார். அதுக்கு இப்பதான் ஆஞ்சநேயர் கோயில் கிட்ட போறார். தைரியத்துக்கு ஒரே கடவுள் ஆஞ்சநேயர். அவர் அருள் புரிவார். அவர் அருளோட அவர் வந்து உச்சத்தை தொடுவார். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.